மொதல் எடுத்தோடனையும் தங்கம் லாஸ்ட் 2 வருஷமாக நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது உண்மைதான். அது ஏன்னு பார்த்தோன்னா, எப்பயுமே தங்கம் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா, தங்கம் விலை எப்போ ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் எப்போ வந்து அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கோ அப்போ வந்து தங்கத்தின் மேலே ஒரு அதிகமான விருப்பு வரும் மக்களுக்கு. ஏன்னா வந்து கடைசியாக வந்து நார்மலாக வந்து ஒரு அசட்ஸை தான் பணம் சேஸ் பண்ணும். அந்த எந்த அசட்டுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அன்சர்டனிட்டியாக இருக்க டைமில், அதாவது ஒரு எதுவுமே வந்து கிளாரிட்டியே இல்லாத நேரத்தில் மக்கள் வந்து சேஃப்டியை நோக்கி ஓடுவாங்க. அந்த சேஃப்டியை நோக்கி ஓடும்போது வந்து தங்கம் வந்து ஒரு சேஃப்டியான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதனால வந்து தங்கம் விலை ஏறும். எப்போ ரொம்ப நம்ம யுஃபோரிக்காக இருக்கும், எப்போ எக்கானமி ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே அன்சர்டனிட்டியே இல்லை அப்படின்னா அப்போ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் இஸ் த பெஸ்ட் அசட் கிளாஸ் மாதிரி வரும் ஒரு வருஷமும் எடுத்து பார்த்தா. ஸோ ஈக்விட்டிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் அக்ராஸ் த குளோப் சொல்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக இருந்தது வந்து நம்பர் ஒன்று வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அன்சர்டனிட்டி. ஏன்னா வந்து நிறைய டிஸ்ரப்ஷன் இருந்தது, சப்ளை செயினில் டிஸ்ரப்ஷன் இருந்தது, மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸில் டிஸ்ரப்ஷன் இருந்தது. அதே மாதிரி வந்து இது ரஷ்யா உக்ரைன் கிரைசிஸ் இருந்தது. ஸோ அதனால் அன்சர்டனிட்டி அதிகமாக இருந்தனால மக்கள் வந்து சேஃப்டியை நோக்கி ஓடுறதுனால, சேஃப்டியில் பணம் போடுறதுனால, சேஃப்டிங்கிறது ஒன் ஆஃப் த கோல்டு அசட்ஸ் வந்து சேஃப்டியான அசட்ஸ். ஸோ அதை நோக்கி போடுறதுனால தங்கத்தின் மதிப்பு ஏறிட்டே இருந்துச்சு.